தமிழகம் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவின் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றார் விஜய். ஆளுநர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற முதலமைச்சரின் பெற்றோர் சி ஜோசப் விஜய் எனும் நான் என கூறி முதலமைச்சர் பதவியேற்ற போது கண் கலங்கிய சந்திரசேகர் சோபா தம்பதி. நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விஜய் அருகிலேயே அமர்ந்து பதவியேற்பு நிகழ்ச்சியை ரசித்தார். முதலமைச்சரை தொடர்ந்து 9 அமைச்சர்களும் பதவியேற்பு. என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், செங்கோட்டையன், வெங்கட்ராமன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். என் ஆனந்த் என்னும் நான் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவே மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். செங்கோட்டையன் எனும் நான் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்றி தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். 2 மாதங்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம். ஆட்சி பொறுப்பேற்ற பின் முதல் கையெழுத்திட்ட முதலமைச்சர் விஜய். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும் வீட்டு மின் நுகர்வோர்களுக்கு 2 மாதங்களுக்கு 200 யூனிட்கள் கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் ஆணையிட்டுள்ளார். 2வது பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை கோப்பில் கையெழுத்திட்ட முதலமைச்சர் விஜய். 3வது கையெழுத்தாக போதைப்பொருள் ஒழிப்பு படை திட்டத்தின் கோப்பில் கையெழுத்திட்டார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை உருவாக்குவதற்கு ஆணையிட்டுள்ளார். போதைப் பொருட்கள் தடுப்பு படை அலகுகளை உருவாக்குவதை குறித்து ஆணையிட்டுள்ளார் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். நான் மன்னர் குடும்பத்தில் இருந்து வரவில்லை, எனக்கும் வறுமை பசி தெரியும். பதவியேற்ற பிறகு முதலமைச்சர் விஜய் முதல் உரை. வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஒன்னும் பெரிய மன்னர் பரம்பரையிலிருந்துலாம் வந்துடல. மோசமான நிலையில் தமிழ்நாட்டின் நிதிநிலை இருக்கிறது என முதலமைச்சர் விஜய் குற்றச்சாட்டு. பொறுப்பு கொடுத்திருக்கிறீர்கள், அதே போல போதிய அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் விஜய் பேச்சு. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, அதே நேரத்தில் எனக்கு கொஞ்சம் அவகாசமும் நீங்க கொடுக்கணும்னு நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தப்பு செய்ய மாட்டேன், தப்பு செய்யவும் விடமாட்டேன். யாருக்காவது அப்படி எண்ணம் இருந்தால் இப்பவே அதை அழித்து விடுங்கள் என தாவேக அமைச்சர்கள் நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை. இந்த புதிய ஆட்சியில் பல பவர் சென்டர்களுக்கு கண்டிப்பாக இடமில்லை. ஒரே ஒரு பவர் சென்டர், அது தான் மட்டும் என முதலமைச்சர் விஜய் திட்டவட்டம்.
இங்க ஒரே சென்டர் தான், என் தலைமையில் உண்டான சென்டர். இந்த பக்கம் ஒரு சென்டர், இந்த பக்கம் ஒரு பவர் சென்டர், அங்க ஒரு பவர் சென்டர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பவே சொல்லிடுறேன். முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு பிரதமர் மோடி வாழ்த்து. தமிழ்நாடு அரசுடன் இணைந்து மத்திய அரசு பணியாற்றும் எனவும் உறுதி. விஜய் முதலமைச்சராக பதவியேற்றதை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் கொண்டாட்டம். பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் பரிமாறியும் மகிழ்ச்சி. செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் இருக்கையில் அமர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட முதலமைச்சர் விஜய் அதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றதை அடுத்து முக்கிய ஆவணங்களில் கையெழுத்திட்டார். தமிழ்நாடு அரசின் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா எம்எல்ஏ நியமனம். சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்.